கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 69ஆம் சங்கீதம் 1 முதல் 36 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் மைய கருத்து என்னவென்று பார்க்கும் பொழுது விசுவாச ஜபமும் ஜெயகீதத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. இங்கு சூசானிம் என்கிறதான வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை மென்மையான மலர் போல ராகத்தை இசைமீட்டி பாடக்கூடியதான ஒரு சங்கீத பகுதியாக இருக்கிறது. இந்த சங்கீத பகுதியிலே தாவீது தனக்கு இருந்ததான நெருக்க நேரத்திலே ஆபத்துகளிலும் பிரச்சனைகளிலும் கர்த்தரை நோக்கி முறையிட்டு விண்ணப்பம் செய்து தேவனாகிய கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு நிறைவாய் ஆசீர்வதித்து அவரை பெருக செய்த தேவனாக இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் உள்ளதான சில வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையில் ஆரம்பித்து அவருடையதான மகிமையிலே நிறைவு பெறுகிறதான சங்கீதமாக இருக்கிறது. மேசியாவினுடைய சங்கீதமாகிய 14வது சங்கீதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 69ஆம் சங்கீதம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். நானோ சிறுமையும் துயரம் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஹல்லேலூயா. தேவனே உமது ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஹல்லேலூயா. அவர் தருகிறதான ரட்சிப்பு தான், அவர் தருகிறதான விடுதலை தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ரட்சிப்பை அளிக்கும்படி தேவ கிருபையானது இவ்வுலகத்திலே பிரசன்னமாகியது. தேவ கிருபை என்று சொல்லும்போது இயேசு உலகத்திலே அவதரித்தார் என்று பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். முந்தின மனுஷனாகிய ஆதாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆதாம் ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் இவ்வுலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. முந்தின மனுஷனாகிய ஆதாம் தேவனுடைய கட்டளைக்கு மீறினதனாலே கீழ்ப்படியாமையினாலே அவன் பாவத்திற்கு உட்பட்டார் என்று பார்க்கிறோம். அவனாலே இவ்வுலகத்திலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்தது என்று பார்க்கிறோம். இந்த மீறுதல்கள் ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. முழு மழுக்குளமும் பாவத்திலே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கும்படியாகத்தான் நியாய பிரமாணம் என்கிறதான கர்த்தருடைய வார்த்தைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பாவத்துக்கு தக்கதான மனுஷன் பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்தும் பொழுது அவன் பாவத்தில் இருந்து பாவ விமோசனம் பெறுவான். பிராயச்சித்தமாக இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி செய்து கொண்ட மனிதன் பாவங்களும் அதிகரித்து கொண்டது, பலிகளும் அவன் செலுத்தி கொண்டே இருந்தான். இனி செலுத்தத்தக்கதான வேறொரு பலி இல்லை என்று எண்ணும் பொழுது தேவாதி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திலே அனுப்பினார். பாவம் பெருகின இடத்திலே தேவ கிருபையும் பெறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சைதான் பாவத்தை பிறப்பிக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பாவத்தை நிமித்தமாக இந்த பாவம் நிறைவடையும் பொழுது மரணத்திற்குள்ளே தள்ளுகிறது. தேவாதி தேவன் இந்த மண்ணுலகத்தை நேசித்தபடினாலே பரலோகத்தை விட்டு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திலே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல,
அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழியாகவே அவரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனையே மனுக்குலத்தை மீட்கும்படியாக கிருபாதர வழியாகவே அவரையே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். எதற்காக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்றால் உலகத்தை ரட்சிக்கும்படியாகத்தான் அவர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவாதி தேவன் அவருடைய குமாரனை ஜீவனை கொடுப்பதற்காகவே அனுப்பினார். ஹல்லேலூயா. எல்லாரையும் மீட்டெடுக்கும்படியாக முழு மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளும்படியாகத்தான் அவர் இவ்வுலகத்தில் வெளிப்பட்டார். எப்பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுபடுகிறோம் என்று பார்க்கும் பொழுது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். சகரியா அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பாவத்தையும் அழுக்கையும் நீக்குவதற்காக எருசலேம் குடிகளுக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் ஒரு ஊற்று திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 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 அந்த ஊற்று என்னவென்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவிலிருந்து சிந்தப்பட்டதான அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால் தான் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். எல்லா மாம்ச அழுக்கையும் அந்த ரத்தம் நமக்கு நிவர்த்தி செய்கிறதாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஹல்லேலூயா. ஈட்டியிலே குத்தப்படும் பொழுது உனக்காக ஒரு ஊற்று திறக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் உனக்காக திறக்கப்பட்டதினாலே எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாக்கப்படுகிறோம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி அவருடைய ரத்தம் தான் செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. 1 பேதுரு நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உனக்காக திறக்கப்பட்ட அந்த ஊற்று மாம்சமாக திரையின் வழியாய் உனக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை அவர் உண்டாக்கி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எபிரேயருக்கு இந்த புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய துறையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உனக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை அவருடைய மாம்சத்தின் திரை வழியாய் உனக்காக அவருடைய ரத்தத்தினாலே அந்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு உனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உண்மை உள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு கூட அவரிடத்தில்
ராஜ்யத்தில் சேருவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்பட்டதான புது உடன்படிக்கைக்குரிய அவருடைய இரத்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே எதற்காக வந்தார் என்று பார்க்கும்போது யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை பார்க்கும்போது உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும்போது மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று பார்க்கிறோம். நாம் எல்லோரும் வழி தப்பி திரிந்த ஆடுகளை போல தன் தன் வழியிலே நாம் போனோம். அக்கிரமத்தை எல்லாம் அவர் தலை மீது நாம் விழ செய்தவர்களாக இருக்கிறோம். நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அவர் இருந்தார். தம்முடையதான அடிக்கப்படும்படி கொண்டு போகிறதான ஒரு ஆட்டுக்குட்டியை போல தமது வாயை அவர் திறவாது இருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உனக்காக நொறுக்கப்பட்டவர், உனக்காக அடிக்கப்பட்டவர், எல்லாவற்றையும் நிந்தை அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்தவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் உன்னுடைய பாவத்தை நீக்கும்படியாக பாவத்திலே வாழ்கிறதான மக்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சிப்பை அளிக்கும்படியாகத்தான் அவர் இருந்தார். 1 தீமோத்தேயு நிருபம் 2 தீமோத்தேயு நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் இரக்கத்தின் படியையும் அவருடைய தீர்மானத்தின் படியையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிருபையின்படியே நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை அதாவது கிரியைகள் நாம் செய்த செயல்களின் படியாக அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. கிருபையின்படியும் தீர்மானத்தின் படியையும் பரிசுத்த அழைப்பினாலே நம்மை ரட்சித்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அவர் மரணத்தை பரிகரித்ததின் நிமித்தமாக மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தமாக ஜீவனையும் அழியாமையும் அவர் வெளியரங்கமாக்கினார் என்று பார்க்கிறோம். இயேசு என்ற பெயர் என்று பார்க்கும் பொழுது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராக வெளிப்பட்டார். அவர் ஒரு நல்ல ரட்சகராக நமக்கு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷக்குள்ளே அவருடைய நாமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா முழங்கால்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக முடங்கி கொண்டிருக்கிறது. எல்லா நாவுகளும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள் நீதியின் கிரிகள் நிமித்தம் ரட்சிக்காமல் இரக்கத்தின் படியையும் மறுஜன்மை முழுக்கினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நன்மன சாட்சி உடன்படிக்கையாய் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினாலே நம்மை ரட்சிக்கிறது. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் ஞானஸ்தானத்தின் மூலமாக அவரோடு கூட நாம் எழுந்தவர்களாக இருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் நாம் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரோமருக்கு நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தருடைய
கர்த்தருடைய நாமத்தை நாம் விசுவாசித்து நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் உனக்குள்ளே 3 ரட்சிப்பு கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. முதலாவதாக யூதா நிருபம் 1 அதிகாரம் 3 வசனத்திலும், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 6 வசனத்திலும், எபிரேயர் நிருபம் 5 அதிகாரம் 9 வசனங்களிலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பூரண ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். அது ஆவியிலே கிரியை செய்கிறதான காரியங்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பொதுவான ரட்சிப்பு அது ஆத்துமாவிலே கிரியை செய்கிறதாக இருக்கிறது. நித்திய ரட்சிப்பு சரீரத்திலே கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஆக தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ரட்சிப்பு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளே கிரியை செய்யும் பொழுதுதான் நாம் வீடு பேர் அடைய முடியும். ஆனந்த வாக்கியத்திற்கு நேரே தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்திற்கு உங்களை உட்படுத்தின தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை அடையும் பொருட்டாக சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பிற்கு உங்களை அழைத்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். என்ன பிரயாசப்பட வேண்டும் என்றால் அநேகரை நாம் ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் நிருபத்திலே 2 அதிகாரம் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உனக்கு எதற்காக அழைத்தார், எந்த நோக்கத்திற்காக உன்னை தெரிந்து கொண்டார், நீ பெற்றதான அந்த ஆனந்தத்தை மற்றவர்களுக்கு நீ பகிர்ந்தளிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவர் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அநேகரை நீதிக்கு உட்படுத்தும் பொழுது நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் உங்களை பிரகாசிக்க செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கிறது. அவர் தருகிற விடுதலை தான் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை அளித்து தேவனாகிய கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த சங்கீத உதவி கொடுத்து நாம் கர்த்தரை நோக்கி கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு